நண்பர்களே வணக்கம். நான் அரசஜா. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பொய் சொல்றவங்கள கண்டுபிடிக்கிறது எப்படி, பொய் ஏன் சொல்றாங்க, இந்த பொய் சொல்றவங்கள பத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் உலகம் சொல்லிட்டு இருக்கிற பொய்யான தகவல் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை பொய் சொல்றத கண்டுபிடிச்ச எக்ஸ்பர்ட்ஸ், உளவியலான அந்த நிபுணர்கள் இருக்காங்கள, அவங்க சொன்ன விஷயங்களை நான் தொகுத்து தரப்போகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ஏன் பொய் சொல்கிறாங்க? 4 விதமான காரணங்களுக்காக அவங்க பொய் சொல்கிறாங்க. நம்பர் 1 காரணம், அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்கிறாங்க. 2வது ஏன் பொய் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லுவாங்க. அதாவது இல்லாத ஒரு தகுதியை, இல்லாத ஒரு திறமையை நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பயங்கரமாக பில்டப்பாக பேசுவாங்க. 3வது ஒரு விஷயம், இம்பேக்ட் டு அதர்ஸ். அதாவது இவங்க சொல்கிற அந்த விஷயம் மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பொய் சொல்லுவாங்க. இன்னொரு வகை இது இருக்குது, 4வது வகை. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப சூப்பரான ஒரு வகைன்னு சொல்லணும். அதாவது இந்த மாதிரியான குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் ஏன் பொய் சொல்கிறோம்னே தெரியாமையே அவங்க பொய் சொல்லுவாங்க. நம்ம நண்பர்கள் வட்டத்தில் கூட இந்த மாதிரி வாயை திறந்தாவே பொய்யாவாக பேசிகிட்டு இருப்பாங்க. பொய் தான் அவங்க பேசுவாங்க, நமக்கே தெரியும். அது ஏன் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அவங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இருக்காது. இதில் இன்னொரு கூடுதலான சுவாரஸ்யமான விஷயங்கள், 13 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ள தான் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான பொய்யை அவங்க சொல்கிறதா ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒன்று சொல்லுது. சரி, இந்த பொய் சொல்கிறவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருக்கிற பொய்யான தகவல் என்ன அப்படின்னா, பொதுவாக பொய் சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க உங்கள் கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. அவங்க கைகள்லாம் வேர்க்கும், அவங்க கைகள் நடுங்கும், அவங்க ரொம்ப படபடப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுதில்ல, இதெல்லாம் உண்மை கிடையாது. இதுவே பெரிய பொய். ஒருவேளை ஷை டைப்பாக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. ரொம்ப டென்ஷனாக இருந்தால் கூட அவங்களுக்கு கையில் வேர்வைகள் வரும், படபடப்பாக இருப்பாங்க, நடுங்கும். ஸோ இந்த காரணத்தெல்லாம் சொல்லி இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தான் நம்ம தள்ளிடுவோம். உண்மையிலேயே பொய் சொல்கிறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு 8 விதமான சைன், அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். பொய் பேசுகிறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முதல் டெக்னிக் என்ன அப்படின்னா, பொதுவான விஷயங்களை அவங்கக்கிட்ட பேசணும். பொதுவான விஷயங்களை பேசும்போது அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி அவங்க கோர்வையாக பயன்படுத்துகிறாங்க, அவங்க ஐபால் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இடையிலையும் எவ்வளோ இடைவெளி இருக்குது, வார்த்தையில் தடுமாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுடைய இந்த இயல்பான பாடி லாங்குவேஜையும் அவங்களுடைய பேச்சையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும், அனலைசிஸ் பண்ணணும். இப்போ இது பொதுவான கேள்விகள், அதாவது பொய் சொல்ல தேவையில்லாத ரொம்ப நார்மல் கொஸ்டின்ஸாக அவங்கக்கிட்ட கேட்கணும். அடுத்ததாக நீங்கள் எந்த விஷயத்துக்கு உண்மையை கண்டறியணுமோ அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இப்போ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க ஐபால் எப்படி இருக்குது, அவங்க பேசுகிற வார்த்தைகளில் அவங்க ஏதாவது குளறுபடி இருக்குதா, ரொம்ப யோசிச்சு பேசுறாங்களா, இல்லை நார்மலாக பேசுறாங்களா அப்படின்னு இப்போ உண்மையை பேசின அந்த விஷயங்களுக்கும் இப்போ பேசுகிற விஷயங்களுக்கும் இடையில ஏதாவது வேறுபாடு இருக்குதா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது மூலமா அவங்க கிட்ட ஏதாவது முரண் இருக்கு அப்படிங்கிறதுனா நீங்கள் அவங்க பொய் பேசுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக பொய் பேசுறவங்கள கண்டுபிடிக்கிற டெக்னிக் நம்பர் 2, நோ சொல்றது அவங்க எப்படி சொல்றாங்க. நோ சொல்லும்போது நோ சொல்லிட்டு உங்கள் கண்ணை விட்டு அவங்க வேற எங்கேயாவது பார்க்குறாங்களா, இல்லை நோ 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 அப்படின்னு சொல்லி இழுத்து பேசுகிறாங்களா, இல்லை ஒரு நோவுக்கும் இன்னொரு நோவுக்கும் இடையில ரொம்ப கேப் விட்டு அவங்க அதுக்கு இடையில ஏதாவது சிந்திக்கிறாங்களா அப்படின்னு அந்த நோ சொல்கிறதுலையே அவங்கக்கிட்ட ஒரு தயக்கம் இருக்கும். அதுவே உண்மையான நோவாக இருந்தால் அவங்க சொல்கிறதுல ஒரு இயல்பான விஷயம் இருக்கும். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நோ சொல்லும்போது அவங்களுடைய ஐபால் எப்படி இருக்குது, அவங்க ரொம்ப பிளிங்க் பண்ணுறாங்களா, இந்த விஷயங்களை வச்சுட்டு அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் பொய் சொல்கிறவங்களை கண்டுபிடிக்க போகிற 3வது டெக்னிக், இவங்கள அதிகமாக பேச விட்டு நம்ம பார்க்கணும். எப்போதுமே நாம் அவங்கக்கிட்ட அதிகமாக பேசுகிறத விட நம்ம அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள பேச விட்டு கேட்கும்பொழுது அவங்க அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை எப்படி பேசுகிறாங்க, அவங்க ஏதாவது ரொம்ப யோசித்து டெக்னிக்கலாக பேசுகிறாங்களா, ரொம்ப நடந்த இயல்ப விஷயங்களை அவங்க பேசுகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாட்ச் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி பொய் பேசுகிறவங்க ரொம்ப மோர் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக அவங்க பேசுவாங்க, ஏன்னா மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நார்மலாக ஒரு விஷயத்த சொல்கிறவங்க ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் பொய் பேசுகிறவங்க திட்டமிட்டு அதுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க வச்சு பேசுவாங்க. இது மூலமாக நீங்கள் அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பொய் பேசுகிறவங்களை கண்டுபிடிக்க போகிற 4வது டெக்னிக், மைக்ரோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்.
ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த மூடுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை அவங்க வெளிப்படுத்துவாங்க. எப்படி அப்படின்னா, ரொம்ப சோகமான ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க அதுக்கு சம்பந்தமே இல்லாம அவங்களையும் அறியாம திடீர்னு சின்ன ஒரு ஸ்மைலா இருக்கலாம். இல்ல அவங்க அவங்க வந்து சொல்ற விஷயத்துல அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க ஐபால் அப்படியே ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள சின்ன ஒரு ஹாப்பினஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சொல்ற விஷயத்துக்கும் அவங்க பண்ற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது மூலமா அவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். பொய் சொல்றவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய 5வது டெக்னிக், அவங்க சொல்ற அந்த சம்பவம், அந்த கதை இருக்குல்ல, அந்த கதைக்குள்ள ரொம்ப திணிச்சு தான் அந்த கதைக்குள்ள இருக்கிறத விட்டுவிட்டு மற்றவங்கள கொண்டு வந்து அதை சேர்ப்பாங்க. நான் அதுல இருந்தேன், நான் பண்ணேன் அப்படின்னு கதையை ஆரம்பிச்சவங்க போக போக அந்த கதைக்குள்ள தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி வேற ஒருத்தர் கொண்டு வந்து அதுக்குள்ள புட்டப் பண்ணி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கதைகளை கட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா அவங்கள நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பொய் சொல்றாங்க, அவங்க திட்டமிட்டு பேசுறாங்க அப்படின்னு. பொய் சொல்றவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய 6வது டெக்னிக், யார் பொய் சொல்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னா அவங்க கடகடன்னு வரிசையா அந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. மறுபடியும் சொல்லுப்பா அப்படின்னா கூட திருப்பி அவங்க கடகடன்னு ஆரம்பத்துல இருந்து 1 to 100 வரைக்கும் கரெக்டா சொல்லுவாங்க. இவங்க கிட்ட 100ல இருந்து 1க்கு ரிவர்ஸ்ல அந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. கடைசியா அங்க போயிருந்த, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறம் எங்க வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க தடுமாறிடுவாங்க. அவங்களுக்கு உளவியலா அந்த விஷயத்துல ஒரு பெரிய தடுமாற்றம் வந்துடும். இந்த விஷயத்த ஃபாலோ பண்றது மூலமா பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் என்கொயரியில இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி ஃபாலோ பண்ணி தான் பொய் சொல்றவங்கள ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. 7வது டெக்னிக், சிங்கிள் எமோஷன்ஸ். எப்படி பார்க்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி ரொம்ப ஓவர் பில்டப்பா, பிரமாதமா இருக்கேன், பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப பில்டப்பா அதை பத்தியான விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில சிங்கிள் எமோஷனுக்கே இடமே கிடையாது. எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அதுக்குள்ள ஹாப்பினஸ் இருக்கும், அதுக்குள்ள நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ள எல்லா விதமான உணர்வுகளும் கலந்து தான் வரும். இவங்க எப்படி அப்படின்னா சிங்கிள் எமோஷன்ஸை அதிகமா ரொம்ப பேசுவாங்க. இதை அவங்க ரொம்ப பெரிதுபடுத்தி பேசுவாங்க. இது மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆஸ்க் ஃபார் டீடைல்ஸ். இது 8வது டெக்னிக். பொய் சொல்றவங்க கிட்ட நம்ம அந்த சம்பவத்தை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டோம் அப்படின்னா அவங்க மாட்டிக்குவாங்க. ரொம்ப மைனூட்டா டீட்டெயில் கேட்க கேட்க அவங்களால அந்த அளவு சிந்திச்சு வச்சிருக்க முடியாது அந்த கதையில அப்படிங்கிறதுனால அப்போதான் அவங்க சிந்திக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அவங்க யோசனைக்கும் வார்த்தைகளுக்கும் இடையில நிறைய இடைவெளி எடுத்துக்குவாங்க. இதுல அவங்க மாட்டிக்குவாங்க. இப்படி ஒரு 8 விதமான டெக்னிக் மூலமா பொய் சொல்றவங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலம் நம்ம வீட்டுல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல யாராவது நம்ம கிட்ட பொய் சொல்றாங்களா அப்படின்னா நம்ம ஈஸியா அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும். ஓரளவு நம்மளால அனுமானிச்சிட முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயமாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி வேற என்ன டெக்னிக் வச்சிருக்கிறீங்க பொய் சொல்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, கண்டுபிடிச்ச அனுபவங்கள் இருந்தா அதையும் இந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாம அதுவும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பிரயாணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.